Guys, என்னோட அனாலிசிஸ் பேஸ்ட் ஆன் த அண்டர்ரேட்டட் சிபிஆர் ஸ்டோரி கான்செப்ட் வச்சு 6th ஏப்ரல் நிஃப்டி மார்க்கெட் எப்படி இருக்கலாம் அப்படின்றத வாங்க பார்ப்போம். ஸோ 6th ஏப்ரல் வந்து பார்த்தீங்கன்னா சிபிஆர் வித்து 153 பாயிண்ட்ஸ் இருக்குது. சிபிஆர் பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 0.68% இருக்குது. ஸோ இது ஒரு வைடர் சிபிஆர்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நாட்களில் மார்க்கெட்டு 99% ரேஞ்ச் பவுண்டாக இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஒரே ஒரு சதவீதம் சைட்வேஸ் மார்க்கெட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த டிசி பிவோட் பிசி இதுக்கான 3 வேல்யூஸையும் நான் கொடுத்துருக்கேன். இதுதான் சிபிஆர்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ் 1, ரெசிஸ்டன்ஸ் 2 அண்ட் சப்போர்ட் 1, சப்போர்ட் 2 கொடுத்துருக்கேன். செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி மார்க்கெட்டில் என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்குன்றத போட்டிருக்கேன் என்னோட அனாலிசிஸில். இந்த அண்டர்ரேட்டட் சிபிஆர் ஸ்டோரி கான்செப்ட் படி வைடர் சிபிஆர் அன்னைக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பை அட் த சப்போர்ட்டு செல் அட் த ரெசிஸ்டன்ஸ் பண்ணுறது தான் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ சிம்பிள் டேர்ம்ஸாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ மார்க்கெட் மேலே போச்சு அப்படின்னா கீழே வரதுக்கு தான் நிறைய பாசிபிலிட்டி இருக்கும். இஃப் மார்க்கெட் வந்து கீழே போச்சு அப்படின்னா மேலே வரதுக்கு தான் நிறைய பாசிபிலிட்டி இருக்கும். இப்படி மேலே போனால் கீழே, கீழே போனால் மேலே அப்படின்னு ஆகிறதுக்கு தான் நிறைய பாசிபிலிட்டி இருக்கும். ஸோ இம்பார்ட்டண்டான ரெசிஸ்டன்ஸ் ஜோன்ஸ் அப்படின்னு எதுன்னு பார்த்தீங்கன்னா 22,900 23,050. அதே மாதிரி இன்டர்மீடியட்டான ரெசிஸ்டன்ஸ் ஜோன் எதுன்னு பார்த்தீங்கன்னா 22,800 22,850. இம்பார்ட்டண்டான சப்போர்ட் ஜோன் மண்டே மார்க்கெட்டுக்கு எதுன்னு பார்த்தீங்கன்னா 22,450 22,500. ஒரு சேஃப்டி டிப் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் உங்களுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா விக்ஸ் இப்போ கரண்ட்டாக 25ல் இருக்குது. இந்தியா விக்ஸ் ஒரு வேளை அதிகமாச்சு அப்படின்னா வொலட்டிலிட்டி அதிகமாகும். அப்போது ஆப்ஷன் பையிங் பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும். அதே இந்தியா விக்ஸ் இப்போ இருக்க லெவலில் இருந்து கூல் ஆஃப் ஆச்சு இல்லை செல் ஆஃப் ஆச்சு அப்படின்னா அப்போது டியூஸ்டே வந்து நிஃப்டி மார்க்கெட்டு எக்ஸ்பைரி இருக்கிறதுனால ஆப்ஷன் செல்லிங் பண்ணுறது தான் கரெக்டாக இருக்கும். ஸோ ஆப்ஷன் செல் பண்ணால் தான் அந்த இடத்துல நல்ல ப்ராஃபிட் நமக்கு வரதுக்கு வாய்ப்பு அதிகம். ஸோ இதை பற்றி இன்டெப்த்தாக உங்களுக்கு கற்றுக்கணும் அப்படின்னு ஆசை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். பயோவில் என்னோடய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது. ஒரு கால் கூட பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு எல்லாமே இன்டெப்த்தாக சொல்லித்தரேன்.